The Discovery Campus of IIT Madras will have a 2 lakh square meter infrastructure to house world-class research centers. I'm sure that very soon the Discovery Campus of IIT Madras will be a leading center of discovery. It will draw the best talent from all over India. நண்பர்களே, சென்னை ஐஐடியின் டிஸ்கவரி வளாகம் 2 லட்சம் சதுர அடி பரப்பளவிலான உலக தர ஆராய்ச்சி மைய வசதிகளை தன்னகத்தே கொண்டிருக்கும். சென்னை ஐஐடியின் டிஸ்கவரி வளாகம் கண்டுபிடிப்புகளின் முதன்மை மையமாக திகழும் என்பது உறுதி. இந்தியா முழுவதிலும் இருந்து சிறந்த அறிஞர்களை இம்மையம் ஈர்க்கும். Friends, one thing is certain. The world is looking at India with great enthusiasm and positivity. This is going to be India's decade. And this is because of the hard work and sweat of 130 crore Indians. The government of India is committed to doing everything possible to support this surge of aspiration and innovation. This year's budget has once again showcased the reform commitment of the government. It would make you happy that in this year's budget, special importance has been given to the development of India's coastal areas. நண்பர்களே, ஒன்று மட்டும் திண்ணம். உலகமே இந்தியாவை எதிர்பார்ப்போடும் நேர்மறை சிந்தனையோடும் பார்க்கின்றது. இது இந்தியாவின் தசாப்தம். 130 கோடி இந்தியர்களின் வியர்வையும் உழைப்புமே இதற்கு காரணம். பெருக்கெடுத்து வரும் மக்களின் உத்வேகத்தையும் புத்தாக்க சிந்தனைகளையும் ஊக்குவிக்க அனைத்து உதவிகளையும் செய்வதில் இந்திய அரசு உறுதியோடு இருக்கின்றது. சீர்திருத்தங்களில் உறுதியோடு இருக்கும் அரசின் நிலைப்பாட்டை இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டியிருக்கின்றது. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவின் கடலோர பகுதிகளின் வளர்ச்சிக்கு அளிக்கப்பட்டுள்ள சிறப்பான முக்கியத்துவம் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளித்திருக்கும். India is proud of our fishermen communities. They are symbol of diligence and kindness. In the budget, there are provisions to ensure extra credit mechanism for fishermen. Infrastructure relating to fishing is being upgraded. Modern fishing harbor will come up in 5 centers, including Chennai. We are optimistic about seaweed farming. This will improve lives of coastal communities. For seaweed cultivation, a multi-purpose seaweed park will come up in Tamil Nadu. இந்தியாவின் மீனவர்கள் குறித்து நம் தேசம் பெருமை கொள்ளுகின்றது. கருணை மற்றும் விடாமுயற்சியின் சின்னமாக நம் மீனவர்கள் திகழ்கிறார்கள். அவர்களுக்கு கூடுதலாக கடன் வழங்க நிதிநிலை அறிக்கையில் வழிமுறைகளை வகுத்துள்ளோம். மீன்பிடி தொழிலுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னை உள்ளிட்ட 5 இடங்களில் நவீன மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்படும். கடற்பாசி வளர்ப்பு தொழிலுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. நமது கடலோர மக்களின் வாழ்க்கையை இந்த தொழில் மேம்படுத்தும். கடற்பாசி வளர்ப்புக்கென ஒரு புதிய பன்னோக்கு கடற்பாசி பூங்கா தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். Friends, India is scaling up on physical and social infrastructure at rapid pace. Today, India has one of the biggest infra drives in the world. Just recently, we have begun the movement to connect all our villages with internet connectivity. Similarly, India has the largest healthcare program in the world. India is also transforming the education sector with importance given to out-of-the-box learning and technology. These developments
will bring countless opportunities for our youth. நண்பர்களே, இந்தியா சமூக மற்றும் பொது உள்கட்டமைப்புகளை அதிவிரைவாக மேம்படுத்தி வருகிறது. இணைய வசதிகளும் பெரிதளவில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்று உலகிலேயே இந்தியாவில்தான் மிகப்பெரிய அளவில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நம் கிராமங்கள் அனைத்திற்கும் மின்சார வசதி அளிக்க ஒரு புதிய இயக்கத்தை நாம் துவக்கியுள்ளோம். அதேபோல உலகின் மாபெரும் சுகாதார திட்டம் இந்தியாவில்தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவின் புதிய வளர்ச்சி இளைஞர்களுக்கு எண்ணற்ற புதிய வாய்ப்புகளை கொண்டு சேர்க்கும். Friends, it is our honor to work towards preserving and celebrating the culture of Tamil Nadu. The culture of Tamil Nadu is popular globally. Today, I have a delightful message to convey to the Devendra Kula Velalar community, sisters and brothers in Tamil Nadu. The central government has accepted their long-standing demand to be known as Devendra Kula Velalar. They will now be known by their heritage name and not the 6 to 7 names listed in the schedule to the Constitution. நண்பர்களே, தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாத்து கொண்டாடும் திசையில் பணியாற்றுவது என்பது கௌரவம் அளிக்கும் ஒன்று. இன்று தமிழ்நாட்டின் தேவேந்திர குல வேளாளர் சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றேன். தங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்று அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் இனி அவர்களுடைய பாரம்பரிய பெயரால் அழைக்கப்படுவார்கள். அரசியலமைப்பு சட்ட அட்டவணையில் பட்டியலிடப்பட்டிருக்கும் 6 முதல் 7 பெயர்களால் அவர்கள் இனி அழைக்கப்பட மாட்டார்கள். The draft gazette to amend the constitutional schedule to correct their name as Devendra Kula Velalar has been approved by the central government. It will be placed before the parliament before the start of the next session. I want to specially thank the government of Tamil Nadu for the detailed study done on this demand. Their support to the demand has been long-standing. அவர்களின் பெயரை தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசியல் சாசன அட்டவணையில் பெயர் திருத்தம் செய்வதற்கான வரைவு அரசாணைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே இது அவை முன் வைக்கப்படும். இந்த கோரிக்கை தொடர்பாக விரிவான ஆய்வு மேற்கொண்டமைக்கு நான் தமிழ்நாடு அரசுக்கு என் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, I can never forget my meeting with representatives of Devendras in 2015 in Delhi. Their sadness could be seen. Colonial rulers took away their pride and dignity. For decades, nothing happened. They told me, they pleaded and prayed to governments, but nothing changed. I told them one thing. I said that their name, Devendra, rhymes with my own name, Narendra. I understand their emotions. தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நீண்ட காலமாகவே ஆதரித்து வந்திருக்கின்றார்கள். நண்பர்களே, தில்லியில் 2015ஆம் ஆண்டின் போது
தேவேந்திரர்களின் பிரதிநிதிகளுடனான என் சந்திப்பை என்னால் ஒருபோதும் மறக்க இயலாது. அவர்களின் வருத்தத்தை என்னால் காண முடிந்தது. காலனி அரசு அவர்களின் பெருமிதத்தையும் கண்ணியத்தையும் பறித்துக் கொண்டது. பல தசாப்தங்களாக எதுவுமே நடக்கவில்லை. தாங்கள் அரசுகளிடம் மன்றாடினாலும் வேண்டினாலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள். நான் அவர்களிடம் ஒரு விஷயம் மட்டுமே கூறினேன். அவர்களின் பெயரான தேவேந்திர என்பது என்னுடைய பெயரான நரேந்திரவோடு இசைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டேன். தில்லியில் அவர்களில் ஒருவனாக, அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவனாக நான் இருக்கிறேன் என்று அவர்களிடம் நான் பகிர்ந்தேன்.